அனைவருக்கும் வணக்கம். நாம் ஞானச்சித்தர் இடைக்காடர் பாடி அருளிய நல்ல பல கருத்துக்கள் புதிந்த ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பாடல் பதிவிலே பேரொளியை பற்றியும் பிரம்மரந்திரத்தை பற்றியும் இன்னும் பல நுணுக்கமான கருத்துக்களை இடைக்காடர் சொல்ல கேட்க இருக்கிறோம். பிரம்மரந்திரத்தில் பேரொளி காண் எங்கள் கோனே, வாய் பேசாது இருந்து பெருநிஷ்டை சார் எங்கள் கோனே. வாய் மூடி இருத்தல், அதனோடு பேசாது இருத்தல் என்கிற இந்த இரண்டு வார்த்தைகளையும் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பேசுவது என்றால் வெறும் வாய் வார்த்தை மாத்திரம் பேசுவதல்ல, கைகளால் சைகை செய்து ஒருவரோடு உரையாடுவதும் கூட பேசுவது என்கிற கணக்கிலேயே வரும். மௌனம் என்பது மனம் ஆடாது அசையாது நிற்கக்கூடிய நிலையையே குறிக்கிறது. மனம் எப்பொழுது புலன்கள் வழி சலிக்காமல் புருவ மத்தியத்திலே ஒடுங்கி நிற்கிறதோ அந்த நிலைக்குத்தான் நிஷ்டை என்று பெயர். இங்கே வாய் பேசாது இருந்து நிஷ்டை சார் என்கிற வார்த்தையையும் சேர்த்தே சொல்கிறார். வாய் பேசாமல் அமைதியாக கண்களை மூடி அமர்ந்திருப்பது மாத்திரம் அல்ல, மனம் ஆடாமல் அசையாமல் புருவ மத்தியத்திலே நிறுத்தி இருப்பதும் கூட மௌனம் என்றே கொள்ளப்பட வேண்டும். உண்மையான மௌனம் என்பது மனம் அசையாது இருத்தல் என்றே ஆகும். மனம் அசையாது இருந்தால் அதுவே நிஷ்டை என்று ஆகும். இதை சரியாக செய்துவிட்டால் பிரம்மரந்திரத்திலே பேரொளி காணும் என்று குறிப்பிடுகிறார். பிரம்மரந்திரம் என்பது புருவ மத்தியத்திற்கு மேலே உச்சந்தலைக்கு கீழே உள்ள ஒட்டுமொத்த பகுதியும் என்றாகும். தலைக்குள்ளே ஒரு பிரகாசம் காணப்படும். இந்த பிரகாசத்தை காண வேண்டும் என்றால் நிஷ்டை கைகூடி இருக்க வேண்டும். இதை எவ்வாறு புரிந்து கொள்வது என்றால், உடல் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு ஒட்டுமொத்தமாக குவிந்து புருவ மத்தியத்திலே ஒரு புள்ளியாக ஒடுங்கும் போது அதன் ஆற்றல் பல மடங்கு பெருகி காணப்படும். அந்த நிலையிலே தலைக்குள்ளே ஒரு பிரகாசம் ஏற்படும். இந்த பிரகாசத்தை அடைய வேண்டும் என்றால் உடல் முழுவதும் சலித்து கிடக்கும் ஜீவசக்தியாகிய வாயு முற்றுமுதலாக புருவ மத்தியத்திலே வந்து ஒடுங்க வேண்டும் என்பதையே குறிக்கிறது. சிரமத்தில் கமலச்சேவை தெரிந்தெங்கள் கோனே, முத்தி சித்திக்கும் தந்திரம் சித்தத்தறியங்கள் கோனே. முத்தியை கைவல்யப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் சில தந்திரங்களை அறிந்திருக்க வேண்டும். அந்த தந்திரங்களை நீங்களாகவே புரிந்து கொண்டாலும் சரி, அல்லது வேறு எவராவது காட்டிக் கொடுத்து புரிந்து கொண்டாலும் சரி, உண்மையான கமலச்சேவையை தெரிந்திருக்க வேண்டும். கமலம் என்பது தாமரை, அதாவது ஜீவனுடைய பிரகாசம் அதிகரித்து இருக்கக்கூடிய நிலையே கமலச்சேவை என்றாகும். 1008 இதழ்களை கொண்டு சகஸ்திர தலத்திலே ஆத்மஜோதி பிரகாசிக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இதை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்றால் சில சிரமங்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். உடல் முழுவதற்குமான மின்சார ஓட்டம் தடைப்பட்டு தலைக்குள்ளே மாத்திரம் நிற்கும் போது உடலுக்குள்ளே இருக்கும் மற்ற அவயவங்கள் மின்சாரம் இல்லாத காரணத்தால் தேக்க நிலையை சந்தித்து ஒருவிதமான உடற்துன்பங்களை கொடுக்கத்தான் செய்யும். இதை அறிவு கொண்டு ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். உடல் முழுவதும் பாய்ந்து கொண்டிருந்த மின்சாரம் திடீரென்று நிறுத்தப்பட்டு அது தலைக்குள்ளே மாத்திரம் இருக்கும்போது உடல் உள் உறுப்புகளுக்கு சில வகையான நெருக்கடிகள் ஏற்படும். அது நோயாகவும் வெளிப்படுவது உண்டு. இதையே காகபுஜண்ட மகரிஷி இந்த யோக பயிற்சியை செய்பவர்களுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியையும் செய்ய வேண்டும். பயிற்சி செய்யும் போது உடல் உறுப்புகள் பாதித்து விடாதபடியாகவும் இருக்க வேண்டும். இதற்கு ஒரு தந்திரத்தை நாம் கற்றிருக்க வேண்டும். என்ன அந்த தந்திரம்? ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்தவித்தை என்கிற வாசிப்பயிற்சி தான் அந்த தந்திரம். இந்த உண்மையை தக்க ஒரு அனுபவம் பெற்ற சித்த வித்தியார்த்தி மூலமாக கற்று அறிவதே இங்கே இடைக்காட்டு சித்தர் சொன்ன கூற்றை உணர்வதற்கான ஒரே வழி. விண்ணாடி வஸ்துவை மெய்யறிவில் காணும் கோனே, என்றும் மெய்யே மெய்யில் கொண்டு மெய்யறிவில் செல்லும் கோனே.
மெய் என்று சொல்லப்பட்டது உடலை குறிக்கும். ஆனால் இந்த உடலையே பொய்யுடல் என்றும் சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். எப்போது மெய்யாகிறது எப்போது பொய்யாகிறது என்பதை புரிந்திருக்க வேண்டும். ஜீவன் இந்த தேகத்திற்குள்ளே இருக்கும்போது இது மெய்யுடல் என்றாகும். ஜீவன் தேகத்தை விட்டு பிரிந்துவிட்டால் அது பொய்யுடல் என்று ஆகிவிடும். இந்த உடலை மெய்யுடலாக பயன்படுத்துவதா பொய்யுடலாக பயன்படுத்துவதா என்பதையெல்லாம் யோகி தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாகவே தீர்மானிக்கிறான். விண்ணாடி வஸ்துவை மெய்யறிவில் காண வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். விண் ஆகாயம். ஆகாயத்தில் என்ன இருக்கிறது? பராபரம் இருக்கிறது. பராபரத்தின் வடிவம் என்ன? அது ஜீவனாக இருக்கிறது. அந்த ஜீவனை நம்முடைய சித்தம் என்கிற அறிவை கொண்டு அறிந்து ஆராய்ந்து சேர்க்க வேண்டும். மெய்யே மெய்யில் கொண்டு மெய்யறிவில் செல்லும் கோனே என்று குறிப்பிடுவதால் உண்மையான அறிவு என்பதை கொண்டே இதை உணர முடியும். புத்தகத்தை படித்து உலகியல் சார்ந்து புலன்கள் சார்ந்து நாம் கற்றிருந்த எல்லா கல்விகளும் ஞானத்திற்கு உதவி செய்ய மாட்டா. அது பொய்யறிவு என்றே கொள்ளப்படும். உண்மையான மெய்யறிவு எது என்று கேட்டால் தலைக்குள்ளே இருக்கும் ஜீவனை பற்றி ஆராய்ந்து அறிந்து கொள்வதுதான் என்று இடைக்காட்டு சித்தர் இப்பாடல் மூலமாக குறிப்பிட்டு சொல்லுகிறார். கண்ணாடியின் உள்ளே கண்டு பார்த்து கொள்ளும் கோனே, ஞான கண்ணன்றி கண்ணாடி காண ஒண்ணாதெங்கள் கோனே. கண்ணாடியின் உள்ளே என்ன இருக்கிறது? கண்ணாடியின் வெளியிலே எதிரே தென்படக்கூடிய உருவங்கள் பிரதிபிம்பித்து காணுகின்றன. ஆனால் கண்ணாடியின் உள்ளே என்ன இருக்கிறது? அங்கே வெறுமை வெற்றிடமே இருக்கிறது. அதுபோல நம்முடைய தேகத்தை கண்ணாடியிலே சென்று பார்க்கிறோம். முகம் தெரிகிறது. உடலுக்குள்ளே இருக்கும் எந்த உறுப்பும் தெரியவில்லை. இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடித்த எக்ஸ்ரே முதலாகிய கருவிகள் மூலமாக உள்ளே இருப்பதை ஒருவாறு அறிய முடிகிறது. ஆனாலும் கூட அதன் உண்மையை எவராலும் அறிய முடியாது. அதாவது தலையின் முகத்தின் தோற்றத்தை கண்ணாடியிலே காண முடியும். தலைக்குள்ளே இருக்கும் ஜீவனை நாம் கண்ணாடியால் காண முடியாது. ஆனால் ஜீவனை காண்பதற்கு நமக்கு மற்றும் ஒரு கண் தேவைப்படுகிறது. அது ஞானக்கண் என்று சித்தர்களால் குறிப்பிடப்படுகிறது. அந்த ஞானக்கண் என்பது எது? லலாடக்கண் என்று சொல்லப்படும். அதாவது புருவ மத்தியம் என்கிற சுழுமுனைத்தானம். சுழுமுனைத்தானம் இருளாகவே இருக்கும் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று உரசும் போது உள்ளே ஒரு நெருப்பு கீற்று ஏற்பட்டு அந்த நெருப்பு கீற்றிலே பிரகாசம் என்பது மூலம் அந்த பிரகாசத்திலே மாத்திரமே உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள முடியும். ஏனென்றால் ஞான கருவறை என்பது சரசாக இருக்கிறது. கருவறைக்குள்ளே இருக்கும் காட்சிகளை காண்பதற்கு ஞானக்கண் பெற வேண்டும். அந்த ஞானக்கண் காண்பதற்கு பிரகாசம் வேண்டும். பிரகாசத்தை பெறுவதற்கு சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். சந்திரகளை சூரியகளை இணைக்கும் வித்தையை குருமார்கள் மூலமாக அறிய வேண்டும். இத்தனை காரியங்களையும் சரியாக சாதித்து கொண்டு விட்டால் நிச்சயமாக ஞானத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும், ஆன்மாவை நம்மால் காண முடியும் என்று இடைக்காட்டு சித்தர் இங்கே குறிப்பிடுகிறார். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.